தமிழகத்தின் பல பகுதிகளில் காலை வேளையில் கடும் பனிப்பொழிவு நிலவியது. சென்னையில் ஈஞ்சம்பாக்கம், அக்கரை, பனையூர், உத்தண்டி முதல் மாமல்லபுரம் வரையிலான கிழக்கு கடற்கரை சாலை முழுக்க கடும் பனிப்பொழிவு நிலவியது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு நீடித்தது. சாலையில் பொதுமக்கள் நடமாட்டம் குறைந்தே காணப்பட்டது. எதிரே வரும் வாகனங்கள் கூட தெரியாத சூழல் நிலவியதால் வாகனங்கள் முகப்பு விளக்கை எரியவிட்டபடியே ஊர்ந்து சென்றன. ராணிப்பேட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மிகவும் அடர்ந்த பனிப்பொழிவால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் வெளியே வராமல் வீடுகளுக்குள் முடங்கினர். தேனி மாவட்டம் வருசநாடு, மயிலாடும்பாறை, கடமலைக்குண்டு சுற்றுவட்டார பகுதிகளில் அடர் பனிமூட்டம் ஏற்பட்டது. 50 மீட்டர் தூரத்திற்கு அப்பால எதுவும் தெரியாத அளவில் அடர்த்தியான பனிமூட்டம் நிலவி ரம்மியமாக காட்சியளித்தது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் பல பகுதிகளில் காலை வேளையில் கடும் பனிப்பொழிவு நிலவியது. சாலைகள் தெரியாத அளவிற்கு பனிப்போர்வை போர்த்தி தஞ்சை ஏதோ மலை பிரதேசம் போல் ரம்மியமாக காட்சியளித்தது. உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவில் ராஜகோபுரம் தெரியாத அளவிற்கு காலை 8 மணி வரை பனிப்பொழிவு நிலவியது. கோபுர தரிசனம் செய்ய முடியாமல் பக்தர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு காரணமாக வாகன ஓட்டிகளும் தொழிலாளர்களும் மிகவும் பாதிக்கப்பட்டனர். திருப்பத்தூர், மதுரை 4 வழிச்சாலை மற்றும் நகர்ப்புற சாலை முழுவதும் தெரியாதபடி பனிமூட்டம் அடர்ந்திருந்தது. திருவண்ணாமலை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் காலை 8 மணி வரை அதிக அளவில் மூடு பனி காணப்பட்டது. கீழ்பெண்ணாத்தூரை சுற்றியுள்ள இடங்கள் ஊட்டி, கொடைக்கானல் போல் ரம்மியமாக காட்சியளித்ததை பொதுமக்கள் ரசித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு, சாரல் மழை போல் காணப்பட்டது. ஒரு சில வாகன ஓட்டிகள் சாலைகளில் வாகனங்களை இயக்க முடியாமல் தங்கள் வண்டிகளை ஆங்காங்கே நிறுத்திவிட்டு சென்றனர். கடும் பனிப்பொழிவு நிலவிய நிலையில் மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கினர். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகாலை முதல் மூடுபனி மற்றும் கடும் குளிர் நிலவியது. இதனால் விவசாயிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவு பனிமூட்டம் காணப்பட்டது. இன்று 2வது நாளாக ஹோசூர் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் வழக்கத்தை விட அதிக அளவு குளிர் பனிமூட்டம் காணப்பட்டது. இதனால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வராமல் உள்ளேயே முடங்கினர். செங்கல்பட்டு மாவட்டம் கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் OMR சாலைகளில் தற்போது கடுமையான பனிப்பொழிவு நிலவியது. வாகனங்களை வேகமாக இயக்க முடியாத நிலையில் குறித்த நேரத்தில் பணிகளுக்கு செல்ல முடியாமல் பணியாளர்கள் சிரமமடைந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.